ராமர் சீதையை மீட்பதற்காக ராமர் பாலம் கட்டும்போது நடந்த அதிசயம் பற்றி தங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ராமரும் வானர சேனையும் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை செல்ல ராமர் பாலம் கட்டிக்கொண்டிருந்தனர். பனி வேகம் குறைவாக இருக்க பாலம் அகலம் சிறியதாக மாறியது. இதை கவனித்த ஜாம்பவான் ராமரிடம், ஒருவராகத்தான் செல்ல முடியும் ராமா என்றார். அதை கேட்ட ராமர் மெதுவாக பாலத்தின் மீது நடந்தார். ராமரின் தெய்வீக பாதம் பட்டதும் கடலில் வாழும் மீன்கள், ஆமைகள், கடல் உயிர்கள் எல்லாம் அழகாக ஒன்றோடொன்று சேர்ந்து நின்றன. ராம தரிசனம் கிடைத்ததால் அவை ஆனந்தம் கொண்டு பயமும் வலியும் மறந்து சேவை செய்தன. பாலம் அகலமாகி படைகள் அனைவரும் ராமநாமம் ஜபித்தபடி உற்சாகத்துடன் முன்னேறினர். அப்படி கடல் உயிர்களின் அர்ப்பணிப்புடன் இலங்கைக்கான பாதை திறந்தது. அது ஒரு சாதாரண பாலம் அல்ல. அர்ப்பணிப்பு, நம்பிக்கை, ராமநாமத்தின் சக்தி சேர்ந்த தெய்வீக ராமர் பாலமாக உருவானது. உங்களுக்கு ஸ்ரீராமரை பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும்.